அடிக்கிற வெயிலுக்கு 11 மணி ஆச்சுனாலே என்னடா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாகம் தொண்டை அடிக்குதுங்க. நான் இன்னைக்கு ஒரு 3 சூப்பரான ட்ரிங்க் உங்களுக்காக செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு கிண்ணம் எடுத்துட்டு இதுல 1/2 டீஸ்பூன் அளவு சப்ஜா சீட்ஸ் சேர்க்கிறேன். இதுவே நமக்கு நிறைய வரும். இதுல தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். இன்னொரு பாத்திரத்துல 1 டீஸ்பூன் அளவு பாதாம் பிசின் சேர்க்கிறேன். இந்த பாதாம் பிசின் எல்லா நாட்டு மருந்து கடையிலயுமே கிடைக்கும். இதை ஓவர் நைட், அதாவது 8 மணி நேரம் ஊற வச்சிடுறேன். இது மத்த ரெசிபிக்கும் தேவைப்படுறதுனால நான் கொஞ்சம் அதிகமா ஊற வச்சிருக்கிறேன். இது ஊறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி ஃபார்ம்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பால் சர்பத் செய்ய போறோம். அதுக்கு ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ பாதாம் பிசின், ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சப்ஜா சீட்ஸும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம எவ்வளவு தூரம் பாதாம் பிசின் சேர்க்கிறோமோ அவ்வளவு தூரம் நல்லா இருக்கும். இதுல 2 ஐஸ் கியூப்ஸ் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சர்பத் சேர்க்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 300 ml பால் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சர்பத் சரியா இருக்கும். ஸ்வீட்னஸ் கரெக்டா இருக்கும். உங்க ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரான குளு குளு பால் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இத ஐஸ் கட்டி கரையிறதுக்குள்ள குடிச்சிருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரெண்டாவது நம்ம செய்ய போற ரெசிபி நீர்மோர். நிறைய இடத்துல நம்ம நீர்மோர் சாப்பிட்டுருப்போம், ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அது நம்ம வீட்டுல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கான சூட்சமத்தை நான் இன்னைக்கு சொல்ல போறேன். முதல்ல ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காம மிக்சியில கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும் போது பச்சை மிளகாவோ இஞ்சியோ வாயில படாது, மோர் கூடவே நல்லா கலந்துரும். நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் அளவு மோர் எடுத்திருக்கேன். இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மோருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடிச்சீங்கன்னா உடம்பே அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். நிறைய கோயில் தேரோட்டத்துல இந்த மாதிரி நீர்மோர் கொடுப்பாங்க, சூப்பரா இருக்கும். அதே டேஸ்ட்ல இதுவும் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது ஆம்லா ஜூஸ். சம்மருக்கு சூப்பரான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் இது. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இதுல 1 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். அதுக்கு ஒரு துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் காட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். இதை குட்டி குட்டியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து நல்ல ஃபைனா அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4-5 புதினா இலைய ஒரு கல்லுல சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து இதை நைய தட்டி எடுத்துக்கோங்க. சம்மருக்குன்னு மட்டும் இல்லைங்க, வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கும் இந்த ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தட்டி எடுத்து தனியா வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஆம்லா ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை நல்ல ஒரு தடவை ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா இதுல இருக்க சாரும் தனியா இறங்கி வந்துடும். இது கூட நம்ம தட்டி வச்சிருந்த புதினா இலையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க சப்ஜா சீட்ஸ்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு, கிட்டத்தட்ட பாதி அளவை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஹனி, அதாவது மலைத்தேன் நான் எடுத்திருக்கிறேன். உங்ககிட்ட தேன் இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கிறேன். இதுல நம்ம ஜூஸை ஆட் பண்ணிட்டு புதினா வச்சு கார்னிஷிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த ஜூஸ். வெயிட் லாஸ் பண்றவங்க இந்த ஜூஸை காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இந்த 3 ரெசிபியும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த ரெசிபி பத்தி உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.